கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு இருக்க வேண்டும். வாஞ்சியோடு கர்த்தரை தேட வேண்டும். விருப்பத்தோடு நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். நம்முடைய விருப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏன் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், கர்த்தர் மீது வாஞ்சியோடு இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தைகள் மீது வாஞ்சியோடு இல்லாமல், உலக காரியங்கள் மீது விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருப்பதினாலே, எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற வாஞ்சை, எப்படியாவது தங்களுடைய சுய பலத்தினாலே ஐஸ்வர்யவானாக மாறிவிட வேண்டும் என்ற வாஞ்சை, உலக காரியங்கள் மீது வாஞ்சை இருக்கிறது. ஆனால் கர்த்தரை தேடுவதிலே வாஞ்சை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய பிரச்சனைகள் சரி செய்யப்பட வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகும், இருளெல்லாம் விலகி போகும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இருளான காரியங்கள். ஏனென்றால் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் உலக காரியங்களை நோக்குவதினாலே, உலக சிற்றின்பங்களை நாடுவதினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சையோடு இருக்கிறோமா? நம்முடைய வாஞ்சை விருப்பம் எதுவாக இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் வேதத்தை நேசிக்கிறோமா? வேத வசனங்களை வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? அவரை துதிக்கிறோமா? வேதத்தை வாசித்து கர்த்தரை தேடுகிறோமா? ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடுகிறோமா? வாஞ்சியோடு விருப்பத்தோடு ஜெபிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது, சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக விடுதலை உண்டு. வேதம் சொல்கிறது யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். அவர் மெய்யாகவே நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அடிமைத்தனங்கள், பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது என்று. தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் நம்மை வைத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தைகளை நேசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில உயர்வு உண்டு. இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல எப்பொழுதும் கனி கொடுக்கிற மரமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு குறையும் வராது. நம்முடைய வாஞ்சை இயேசுவாக இருக்கும்போது, கர்த்தர் மீது இருக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே தேவையில்லாத காரியங்களிலே, உலக காரியங்களிலே கர்த்தரை விட்டு விலகி
ஏதோ ஒரு காரியங்களிலே, பாவத்திலே, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி வாழும்போது அந்த குடும்பத்தில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், குடிக்கு அடிமையாய் வாழ்கிறார்கள்? கர்த்தரை விட்டு தள்ளி போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது மாத்திரமே விடுதலை. ஹல்லேலூயா. அவர் மீது வாஞ்சியோடு இருக்கும்போது மாத்திரமே விடுதலை. ஆலயத்தை நேசிக்க வேண்டும். ஆலயத்துக்கு போய் கர்த்தரை தேட வேண்டும். வேதத்தை எடுத்து வாசித்து தியானித்து கர்த்தரை தேட வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் சரி செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக எழுதியிருக்கிறார்: என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தௌனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாக இருக்கிறதா? ஆலயத்தின் மீது ஒரு விருப்பம் இருக்கிறதா? ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தரை தேட வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ளே இருக்கிறதா? என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. நம்முடைய இருதயம் கர்த்தரை தேடுகிறதா? தேவனை நோக்கி கெம்பீர சத்தத்தோடு நம் கர்த்தரை துதிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 119ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்திலே, இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பும் என்று அங்கு கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகள் மேல் வாஞ்சை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகளை நாம் நேசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வேதத்திலே அவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நாம் எதை செய்ய வேண்டும், நாம் எதை செய்யக்கூடாது என்று தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தை நேசிக்க வேண்டும். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளின் பிரகாரம் வாழும்போது தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. நம் எதின் மீது வாஞ்சியோடு இருக்க வேண்டுமாம்? திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நேசிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே வேதத்தை நேசிப்பதே இல்லை, வாசிப்பதே இல்லை. அப்பொழுது நாம் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை நேசிக்கிறவர்களாய், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே திரு வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வார்த்தையாகிய தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். ஆலயத்தில் போய் தேட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து தேட வேண்டும். கர்த்தரை துதித்து தேட வேண்டும். கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய கூடாரங்கள் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. ஆனால் தேவனால் கட்டப்பட்ட அந்த பரம வீடு, பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தர் மீது வாஞ்சியோடு வாழ வேண்டும். உலக காரியங்களை வெறுத்து, துன்மார்க்க ஜீவியத்தை வெறுத்து, உலக பாவங்களை தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடும்போது அந்த பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளே பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளே இருக்கும் என்றால்
ஒவ்வொரு நாளும் இந்த உலக பாவங்களை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய வல்லமைகளை தரித்து கொண்டு கர்த்தருக்காக மாத்திரமே ஓடுவோம். உலக காரியங்களை வெறுத்து, உலக பாவங்களை வெறுத்து, உலக அசுத்தங்களை வெறுத்து கர்த்தருக்காக ஓடும்போது மாத்திரமே பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி எப்படி வாழுகிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? நம்முடைய விருப்பம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை, ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள் எல்லாம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நல்ல நேசரே மெய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்படியே கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே வாழ்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொடுவீராக. குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ, வியாதியோடு இருக்கிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. என் தேவன் இரக்கமுள்ளவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பலவீனங்களை நீக்கி ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. தேவ சமாதானத்தை கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கர்த்ததாமே உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுகிறார்களோ, வாடகை கொடுக்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க. சொந்த வீடை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும், பொல்லாப்புகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும் விலைக்குங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.